Taste the Daily. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவரை போலீசார் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி தொடர்பாக நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் இன்று முதலாக நாம் தான் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த செய்தி வெளியான நிலையில் இந்த முதல் கட்டமாக தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அபுதல்கா, சிறப்பு சார்பு ஆய்வாளர் சுயசம்பு மற்றும் காவலர்கள் மாரிசாமி, வாணிராஜன், பாண்டி ஆகிய 5 பேரை உடனடியாக தேனி மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்வதாக தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று இந்த செய்தி வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தின் காளியம்மன் கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் என்பவர் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் சுவடு மாறுவதற்குள்ளாக தேனி மாவட்டத்தில் இதுபோன்று காவல் நிலையத்தில் அப்பாவி இளைஞரை போலீசார் தாக்கியதாக நாம் முதலாக செய்தி வெளியிட்டோம். இது தொடர்பாக வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு பெறப்பட்ட வீடியோ காட்சிகள் தெளிவாக இருந்தது. அதில் இளைஞரை போலீசார் இழுத்து வருவது போலவும், லத்தியால் அடித்து துன்புறுத்துவது போலவும், காலால் சரமாரியாக மிதிப்பது போலவும் மற்றும் கைகளால் மாறி அடித்து காவலர்களும் தாக்குவது போலவும் அந்த காட்சிகளை நாம் தெளிவாக ஒளிபரப்பியதன் விளைவாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் அபுதல்கா, சிறப்பு சார்பு ஆய்வாளர் சுயசம்பு, காவலர்கள் மாரிசாமி, வாணிராஜன், பாண்டி ஆகிய 5 பேரை உடனடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்வதாக தேனி மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை தேனி மாவட்ட காவல்துறை வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் இது தொடர்பாக ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடத்தி விசாரணை அறிக்கை முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தி குறிப்பு வெளியான ஒரு சில மணி நேரங்களில் இந்த இடமாற்றமானது நடைபெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை போதாது, தவறு செய்த காவலர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். அந்த விசாரணையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது நியூஸ் ஜே செய்திகளின் எதிரொலியாக முதல் கட்டமாக காவல் ஆய்வாளர் உட்பட 5 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன்.